ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ரெண்டு பேரும் இங்கிலீஷில் பேசுகிறத கேட்டும் இல்லை அது மாதிரி இருக்கிற டயலாக்ஸ் பார்த்தும் நம்ம இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதில் இருக்கிற சென்டென்சஸ் மாதிரியே அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் மாதிரியே நம்மளும் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது ஒரு டைப் ஆஃப் மெத்தட். இந்த வீடியோவில் மதருக்கும் ஒரு சைல்டுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன், சின்னதாக ஒரு இமேஜினரி டயலாக். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் பார்த்து அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். வாட்ஸ் யுவர் பிளான் டுடே? இன்றைக்கி என்ன பண்ண போகிற? வாட் இஸ் யுவர் பிளான் டுடே? வாட் ஆர் யூ கோயிங் டு டூ டுடே? இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? வாட் ஆர் யூ கோயிங் டு டூ டுடே? டுடே ஐ ஆம் ஹேவிங் ஆன்லைன் கிளாஸ் அட் 9. அட் 9 அப்படின்னா அது நேரத்தை குறிக்குது. இன்றைக்கி என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டதுக்கு அந்த சைல்டுடைய ரிப்ளை, டுடே ஐ ஆம் ஹேவிங் ஆன்லைன் கிளாஸ் அட் 9. விச் சப்ஜெக்ட் இஸ் கோயிங் டு பி டாட்? டு பி டாட் இனிமேல் நடத்த போகிறாங்க. டு பி டாட். விச் சப்ஜெக்ட் இஸ் கோயிங் டு பி டாட்? எந்த சப்ஜெக்ட் நடத்த போகிறாங்க? டுடே ஐ ஹாவ் மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி எனக்கு கணக்கு வகுப்பு. இஸ் இட்? ஹவு லாங் த கிளாஸ் வில் பி? எவ்வளோ நேரம் அந்த கிளாஸ் இருக்கும்? I think it will be future tense. It will be around 2 hours. 2 மணி நேரமா இருக்கலாம். I think it will be around 2 hours. What will you do after that? இதுவும் future tenseல இருக்கிற கொஸ்டின். அடுத்து கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற? What will you do after that? After the class, I will be watching TV for an hour. வில் பி வாட்சிங் இது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் நான் டிவி பார்த்து கொண்டிருப்பேன் 1 மணி நேரத்துக்கு, ஃபார் அன் ஆர். இன்ஸ்டெட் ஆஃப் வாட்சிங் டிவி பார்க்குறதுக்கு பதிலாக ஒய் டோன்ட் யூ டூ சம் அதர் ஒர்க்? ஏன் நீ வேறு வேலைகளை செய்யக்கூடாது? இன்ஸ்டெட் ஆஃப் வாட்சிங் டிவி ஒய் டோன்ட் யூ டூ சம் அதர் ஒர்க்? வாட் ஆர் த அதர் ஒர்க்? வேறு என்னென்ன வேலையெல்லாம் இருக்குது? வாட் ஆர் த பிளான்ஸ்? இந்த சென்டென்ஸில் வாட்டர் அப்படிங்கிறது வேர்பு. வாட்டரிங் த பிளான்ஸ் அப்படின்னா செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுதல் அப்படின்னு அர்த்தம். இங்கே வாட்டர் அப்படின்னு தான் இருக்குது. அப்போ தண்ணீர் ஊற்று அப்படின்னு அர்த்தம். வாட்டர் த பிளான்ஸ். இட் வில் டேக் ஆஃப் அன் hour டு வாட்டர் ஆல் த பிளான்ஸ். எல்லா செடிகளுக்கும் தண்ணீர் ஊற்றுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். ஆஃப்டர் வாட்டரிங், தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம், டேக் ரெஸ்ட் ஃபார் எ ஃபியூ மினிட்ஸ். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. டேக் ரெஸ்ட் ஃபார் எ ஃபியூ மினிட்ஸ். வாட் ஷால் ஐ டூ நெக்ஸ்ட்? அடுத்து நான் என்ன செய்ய? க்ளீன் யுவர் ரூம். உன்னோட ரூமை நீ சுத்தம் செய். க்ளீன் யுவர் ரூம். ஐ cannot க்ளீன் த ரூம் alone. ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். என்னால் தனியாக ரூமை சுத்தம் பண்ண முடியாது. ஐ நீட் சம்மொன்ஸ் ஹெல்ப். எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணணும். ஐ cannot க்ளீன் த ரூம் alone. ஐ நீட் சம்மொன்ஸ் ஹெல்ப். there is no need for others help. மற்றவங்களோட ஹெல்ப் தேவையில்லை. நோ நீட் தேவையில்லை. யூ கேன் க்ளீன் ஸ்டெப் பை ஸ்டெப். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் நீ சுத்தம் பண்ணிடலாம். யூ கேன் க்ளீன் ஸ்டெப் பை ஸ்டெப். பட் ஐ cannot க்ளீன் மை ரூம் இன் 1 day. ஒரே நாளில் என்னால் ரூமை சுத்தம் பண்ண முடியாது. க்ளீன் ஆஸ் மச் யூ கேன். இன்றைக்கி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுத்தம் பண்ணு. க்ளீன் ஆஸ் மச் யூ கேன். ஓகே, கிவ் மீ 2 days. எனக்கு 2 நாட்கள் கொடுங்க. ஐ வில் ஃபினிஷ் க்ளீனிங் மை ரூம். இந்த க்ளீனிங் அப்படிங்கிறது இந்த இடத்துல ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல், ஜெரன் மாதிரி. க்ளீனிங் மை ரூம். ஐ வில் ஃபினிஷ் க்ளீனிங் மை ரூம். ஃபினிஷ் அப்படிங்கிறது தான் வேர்ப். எஸ், ஐ வில் கிவ் யூ 2 days டைம். சரி, நான் உனக்கு 2 நாட்கள் டைம் கொடுக்குறேன். தெர் ஆர் மோர் ஓல்டு ட்ரெஸ்ஸஸ் ஆஃப் மைன். ஐ ஹாவ் மோர் ஓல்டு ட்ரெஸ்ஸஸ். இந்த ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன் அப்படிங்கிற மீனிங் இருக்குது. வாட்டர் மாதிரியே இருந்தாலும் ஒரு டைப் அப்படின்னு வர்றப்ப ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு ப்ளூரல் ஃபார்ம் வரும். ஐ வில் கிவ் எ பிக் பேக். நான் உனக்கு ஒரு பிக் பேக் கொடுக்குறேன், ஒரு பெரிய பை கொடுக்குறேன். கீப் தம் இன் தட் பேக். அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே அந்த பேக்கில் வை. கீப் தம். இந்த தம் அப்படிங்கிறது அந்த ட்ரெஸ்ஸை குறிக்குது. ஓகே, சரி. நெக்ஸ்ட் யூ ஹாவ் அன் இம்பார்ட்டண்ட் ஒர்க். அடுத்து உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. இட்ஸ் இனஃப் டுடே. இன்னைக்கு இது போதும். Do not do that today. அதை நீ இன்றைக்கே செய்ய வேண்டாம். Do not do that today. Don't do that today அப்படின்னு சொல்லலாம் கான்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி.
ஐ வில் கிவ் யூ 5 days டு ஃபினிஷ். உனக்கு நான் அதை முடிக்கிறதுக்கு 5 நாட்கள் கொடுக்குறேன், 5 days கொடுக்குறேன். வாட் இஸ் தட் ஒர்க்? இல்லைனா வாட் ஒர்க் இஸ் தட்? 2 டைப்பில் கேட்கலாம். எந்த வேலை அது, என்ன வேலை அது? வாட் இஸ் தட் ஒர்க்? வாட் ஒர்க் இஸ் தட்? யூ மஸ்ட் டேக் ஆல் யுவர் ஓல்டு புக்ஸ். உன்னுடைய பழைய புத்தகங்கள் எல்லாத்தையுமே எடுக்கணும். யூ மஸ்ட் டேக் ஆல் யுவர் ஓல்டு புக்ஸ். ஒய் டு வி நீட் த ஓல்டு புக்ஸ்? பழைய புத்தகங்கள் எதற்கு தேவை? ஒய் டு வி நீட்? பழைய புக்ஸ் எல்லாம் எதுக்கு? நோட் த பேஜ் நம்பர்ஸ் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் லெசன்ஸ். அதில் இருக்கிற முக்கியமான பாடங்கள் இருக்கும் பக்கத்தை குறிச்சிக்கோ. நோட் த பேஜ் நம்பர்ஸ் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் லெசன்ஸ். ஃபார் வாட்? எதுக்கு? தோஸ் லெசன்ஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஜென்ரல் நாலேஜ். அந்த பக்கங்களில் இருக்கும் பாடங்கள் பொது அறிவுக்கு உதவியாக இருக்கும். அது வேஸ்ட் இல்லை. தோஸ் லெசன்ஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஜென்ரல் நாலேஜ். இல்லைனா தோஸ் லெசன்ஸ் கண்டைன் மோர் இன்ஃபர்மேஷன். ஓகே, அந்த மாதிரி சொல்லலாம். வி கேன் லேர்ன் தம் த்ரூ ஆன்லைன். நாம் அதை ஆன்லைன் மூலமாக பார்த்துக்கலாம். ஓகே, அந்த சைல்டு சொல்லுது, we can learn them through online. No, it will not be like referring books if we have any doubt. அது புக்கு பார்க்குற மாதிரி வராது. ஆன்லைனில் பார்க்குறது புக் பார்க்குற மாதிரி வராது. if we have any doubt, நம்மளுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா. No, it will not be like referring books if we have any doubt. Okay, I will note. சரி, நான் குறித்து வைக்கிறேன். give me time to play games in mobile. எனக்கு மொபைலில் கேம் விளையாட டைம் கொடுங்க. கிவ் மீ டைம் டு ப்ளே கேம்ஸ் இன் மொபைல். ஓகே, ஐ வில் அலோ டு ப்ளே டெய்லி ஃபார் half an hour. சரி, நீ அரை மணி நேரம் விளையாண்டுக்கோ. சரி, தினமும் அரை மணி நேரம் மட்டும் விளையாட அனுமதிக்கிறேன். ஓகே, ஐ வில் அலோ டு ப்ளே டெய்லி ஃபார் half an hour. இட்ஸ் நாட் இனஃப். எனக்கு அது பத்தாது. ஓகே, இட் இஸ் நாட் இனஃப். தட் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஐஸ். உனது கண்களுக்கு அது நல்லதல்ல. தட் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஐஸ். ஐ ப்ளே ஃபார் an hour. HOUR, ஹவர் அப்படின்னு வாசிக்கக்கூடாது. ஹெச் அப்படிங்கிற அந்த லெட்டர் சைலண்ட் லெட்டர். ஸோ ஆர் அப்படின்னு தான் வாசிக்கணும். ஐ ப்ளே ஃபார் an hour. நான் 1 மணி நேரம் மட்டும் விளையாடுகிறேன். ஓகே, ஐ கோ டு ஆஃபீஸ் நவ். சரி, நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன். எஸ், ஐ ஆம் கோயிங் டு வாட்ச் ஆன்லைன் கிளாஸ். சரி, நானும் ஆன்லைன் கிளாஸ் கவனிக்க போகிறேன். ஐ ஆம் கோயிங் டு வாட்ச். இமீடியட் ஃபியூச்சர். ஆக்சுவலாக இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பட் இமீடியட் ஃபியூச்சர், உடனே நடக்க போகுது. ஐ எம் கோயிங் டு வாட்ச் ஆன்லைன் கிளாஸ். டு நாட் ஃபர்கெட் வாட் ஐ ஹவ் டோல்ட் யூ. நான் என்ன சொன்னேனோ அதை மறந்துடாத. டு நாட் ஃபர்கெட் வாட் ஐ ஹவ் டோல்ட் யூ. எஸ், ஐ டு நாட் ஃபர்கெட். சரி, நான் மறக்க மாட்டேன். பை. இந்த மாதிரி ஒரு இமேஜினரி டயலாக், இதில் வர்ற கொஸ்டின்ஸ், ஆன்சர்ஸ், சென்டென்சஸ், இது எல்லாத்தையுமே பார்த்து அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.